அளவில்லா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகப்பெரிய சைலண்ட்டாக மொபைல் கம்பெனிஸ் ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மிட்ரேஞ்ச் ஃபோன்லேருந்து எந்த ஃபோன் எடுத்துக்கினாலும், ஒரு சில பட்ஜெட் ஃபோன் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபோனுக்கு பின்னாடி 4 கேமரா இருக்கும். ஆனால் இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே 3 கேமரா தான் இருக்குது. அதை பெருசாக யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் இந்த விஷயத்த மொபைல் கம்பெனி சைலண்ட்டாக பண்ணாங்க? பெருசாக இதுக்கு பின்னாடி என்ன தந்திரத்தை அவங்க வச்சுருக்காங்க? ஏன்னா அப்போல்லாம் நம்மக்கிட்ட 4 கேமரா ஃபோன் இருக்கும்போது பெருமையாக சொல்லிப்போம், நம்மக்கிட்ட 4 கேமரா ஃபோன் இருக்குன்னு. ஆனால் இப்போ 3 கேமரா ஃபோன் தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோவை விவரமாக பார்க்கலாம். இப்போ ரிலீஸ் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரிஸ் மட்டும்தான் 4 கேமரா ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை தவிர எல்லா ஃபோன்ஸுமே 3 கேமராஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. சாம்சங்லேயே அவங்க லான்ச் பண்ணுற மிட்ரேஞ்ச் ஃபோனில் 3 கேமரா ஃபோன் மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த 4வது கேமரா தூக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒவ்வொரு கேமராவோடைய ஃபங்க்ஷனல் என்னென்னு பார்க்கணும். 4 ஃபோன்ஸ் இருக்க கேமராவில் ஃபஸ்ட்டு கேமரா டெலிஃபோட்டோ கேமராவாக இருக்கும். டெலிஃபோட்டோனா நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியணும், பிளர் ஆகாமல் குவாலிட்டி லாஸ் ஆகாமல் தெரியணுன்றதுக்காக தான் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெலிஃபோட்டோ கேமரா தான் ஃபஸ்ட்டு கேமராவாக இருக்கும். செகண்டரி கேமரா தான் மெயின் கேமராவாக இருக்கும். நம்ம நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே செகண்டரி கேமராவில் தான் ஷூட் பண்ணுவோம். 3ஆவதாக இருக்க கேமராவை ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க இஷ்டத்துக்குன்னு என்ன வேணால் யூஸ் பண்ணுவாங்க. டெலிஃபோட்டோ, அல்ட்ரா வைட், மேக்ரோ, இப்படி எது வேணால் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மேக்ரோ மற்றும் அல்ட்ரா வைடுக்கு தான் அந்த 3ஆவது கேமராவை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 4ஆவது கேமராவை எடுத்துட்டிங்கன்னா அதுவும் மேக்ஸிமம் டெலிஃபோட்டோவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டெலிஃபோட்டோ கேமரா ஒரு குறிப்பிட்ட அளவு ஜூமில் கிளியராக ஷாட் எடுக்கும்னா, 4ஆவது டெலிஃபோட்டோ கேமரா இன்னும் அதிக ஜூமில் அந்த ஃபோட்டோ கிளியர் ஆக்குன்றதுக்காக 4ஆவதாக டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் முன்னால் 4 ஃபோன்ஸோடைய கேமராவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை தான் ரிலீஸ் பண்ணாங்க. சரி, மொபைலில் எப்படி 4 கேமரா அவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். சின்ன வயசுலேருந்தே நம்ம யூஸ் பண்ண இந்த பல ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா தான் இருக்கும். நோக்கியா போன்ற பல ஃபோனில் ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கும். பின்னாடி டூவல் கேமரா வச்ச ஃபோன்ஸை முதல்ல ரிலீஸ் பண்ணது சாம்சங் தான். சாம்சங் SCH B710, அதுவும் 2007 அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த மொபைல் ஒரு ஃபெயிலியர் மாடலாக எடுத்து அது ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ளிப் ஃபோன் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் அந்த டூவல் கேமரா ஸ்டீரியோஸ்கோபிக் 3Dன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணுது. டூவல் கேமராஸ் அந்த ஃபோனில் இருந்தாலும் மக்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டூவல் கேமரா ஃபோனாக HTC One 8 அப்படின்னு ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் 2014 அது ரிலீஸ் ஆகிடுது. அதுலேருந்து தான் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிக்கும் டூவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு. 2014 ஆப்பிள் நிறுவனம் iPhone 7 Plus ஃபோனில் டூவல் கேமராஸோடு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன் ஏற்படுத்தின இந்த தாக்கத்தால் ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் அதுக்கப்புறமா டூவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸோடு அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரிலீஸ் பண்ண தொடங்கினாங்க. ஆனால் இதில் குறிப்பான விஷயம் என்னென்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட் டைமாக ரெட்மி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் அப்போதைய கேமரா குவாலிட்டிக்காக இந்தியர்கள் தான் ரொம்ப விரும்பி வாங்கினாங்க. அதுதான் ரெட்மி Note 5 Pro. அந்த 2018 டைமில் ஏகப்பட்ட பேர்கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுலேருந்து தான் ஏகப்பட்ட கம்பெனிஸ் பட்ஜெட்டில் டூவல் கேமராஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி அதே வருஷத்துல தான் டூவல் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் ஹாவே கம்பெனி ட்ரிபிள் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே 2018 ஃபஸ்ட் டைமாக ட்ரிபிள் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக ரிலீஸ் ஆனது ஹாவேயோடைய P20 Pro மாடல். இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனை மக்கள் பெருசாக நோட் பண்ணலை. குளோபலாக மக்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரிபிள் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக நோட்டீஸ் பண்ணாங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S10 ஸ்மார்ட் ஃபோன் தான். 2019 ரிலீஸ் ஆன இந்த மாடலில் ஏகப்பட்ட மக்கள் வாங்கி யூஸ் பண்ணாங்க.
அதிக கேமரா இருந்தால் அதிக குவாலிட்டி இருக்கும்னு நம்பியே மக்கள் அதிகமாக அதை வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் அதிக குவாலிட்டியில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேமராலேருந்து 2, 3ன்னு மற்ற கம்பெனிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக 4 கேமராங்கிற குவாட் கேமராஸ் ஃபோனை ரிலீஸ் பண்ணது சாம்சங் தான். அது 2018 ரிலீஸ் ஆன சாம்சங் கேலக்ஸி A9. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் அந்த டைமில் ட்ரிபிள் கேமரா ஃபோனை விட குவாட் கேமரா ஃபோன்ஸ் தான் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரிபிள் கேமராவோட ப்ரைஸிங்காகவே மக்கள் யாரும் அதை பர்ச்சேஸ் பண்ணல. அதை விட குவாட் கேமராவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுன்னா மக்கள் அதிகமாக அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன்படி இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கின குவாட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் எதுனா ஷியாமியோடைய ரெட்மி நோட் 8 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு ரெட்மி நோட் 5 மாதிரியே எதையும் அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து அப்படியே ரெட்மி நிறுவனம் இந்தியர்களுடைய ஃபேமஸான ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியாக உருவெடுத்துக்குது. சரி, என்ன தான் பார்க்கறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் 4 கேமராவோட நல்லா இருந்தாலுமே அந்த 4வது கேமராவோட வேலை மேக்ஸிமம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. இன்றைய தேதியில் அந்த 4வது கேமரா வேஸ்ட்டுன்னு தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் பார்க்குறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 4வது கேமரா மேக்ரோக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ரோனா இந்த ரொம்ப கிட்ட நம்ம கேமரா கொண்டு போனால் அது அவ்வளோ கிளியராக ஷாட் எடுக்கும். ஆனால் நார்மல் கேமரா அவ்வளோ கிட்ட போனால் பிளர் ஆகும். நம்ம கண்ணு மாதிரியே தான் அதுவும் ஒர்க் ஆகும். மக்கள் பெருசாக அந்த 4வதாக இருக்க மேக்ரோ கேமராவை யூஸே பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் ஒரு ஆசைக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் கேமரா. மேக்ரோவும் தாண்டி அந்த 4வது கேமரா டெப்த் கேமராவும் பல கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெப்த் கேமரானா நம்ம போர்ட்ரேட் மோடுக்கு யூஸ் பண்ணுறது தான். முன்னாடி ஒரு பீப்புள் நிற்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறதுக்காக தான் அந்த கேமரா. ஆனால் இன்றைக்கி இருக்க கேமராஸில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்ததுனால ஈஸியாக எது பேக்ரவுண்ட் அதுவே கண்டுபிடிச்சி அது பிளர் ஆக்காததுனால இந்த டெப்த் கேமரா வேணான்னு அந்த பல ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன காரணம்னா ஆப்பிள் நிறுவனமே 3 கேமரா ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பல கம்பெனிஸ் வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் இதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆப்பிள் கம்பெனி அவங்களோட iPhone 11 Pro Max ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரிபிள் கேமராவோடய அவங்களோட மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இது எந்த ஒரு எஃபெக்டும் க்ரியேட் பண்ணலை அந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் மாடல்ஸ்லேயும் அவங்க ட்ரிபிள் கேமராவே கண்டினியூ பண்ணின்னு இருக்காங்க இன்னைய வரைக்கும். அப்பயும் மக்கள் ஐஃபோன்ஸ் வாங்குகிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஏற்ற குவாலிட்டியே ஐஃபோன் தராங்க கேமராவில். ஆப்பிளோட 3 கேமராவில் கொடுக்குற குவாலிட்டி பல கம்பெனிஸோடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே தரமாட்டேங்கிறது தான் அந்த கம்பெனிகள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியன்றதை அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஐஃபோனோடைய அந்த டிசைன் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். 3 கேமரா வச்சு அவங்களோட டிசைன் அவ்வளோ அற்புதமாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போலேருந்தே ஒரு டிசைன் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கலைனாலுமே அந்த டிசைன் நல்லாயிருக்கும். இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மனசில் என்னென்னா ஆப்பிள் நிறுவனம் ஒரு விஷயம் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அவ்வளோ விலைக்கு ஒரு கம்பெனி ஃபோன் விற்கிறாங்க, அதுவும் 3 கேமரா தான் விற்கிறாங்க. ஆனால் கம்மி விலையில் ஒரு கம்பெனி 4 கேமரா யூஸ் பண்ணுறாங்களேன்னு காலம் போக போக மக்களுக்கு ஒரு சில புரிதல் ஏற்படுது. கம்பெனி சைடில் பார்த்திங்கன்னா இந்த 4வது கேமரா வேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சில வேஸ்ட்டு செலவு ஏற்படுத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த காஸ்ட்டை நம்ம வேறு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ஸ்மார்ட் ஃபோனில் வேறு ஒரு ஃபீச்சரை காரணம் காட்டி மக்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக நம்ம கொடுக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனாலே ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட 4 கேமரா ஸ்மார்ட் ஃபோனில் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டே வந்தாங்க. படிப்படியாக பண்ண இந்த ப்ராசஸ் இப்போ எல்லாக்கிட்டேயும் 3 கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. சைலண்ட்டாக அந்த 4வது கேமராவை நீக்கிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த 4வது கேமரா வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு 4வது கேமரா பிடிக்கும். யூசேஜுக்காக 4வது கேமரா ஒரு வேஸ்ட் கேமரான்னு நானே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இருக்க பல கம்பெனிகள் 4 கேமரா விட 3 கேமராலே அவங்க குவாலிட்டியை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால 3 கேமராவே நம்மளும் அக்செப்ட் பண்ணோம், அவங்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்ச்சி விளம்பரத்துக்காகவும் டிசைன்ஸ் தராங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் 3 கேமராவோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா டிசைனே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம பர்ஃபார்மன்ஸை விட டிசைன் பார்த்தே நமக்கு ஓரளவு 75% அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போல்லாம் டிசைன் காரணம் காட்டியே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்ததுனால 4th கேமரா பெருசாக யாரும் கவனிக்கிறது கிடையாது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஏன் பல கம்பெனிகள் 4வது கேமராவை அமைதியாக நிற்கிறாங்கன்றத முழு விவரமாக வீடியோவை பார்த்துருக்கோம். பல கம்பெனிஸ் 2 கேமரா 3 கேமரான்னு கொண்டு வந்திருந்தாலுமே சாம்சங் அதை எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஃபோன் வாங்கும்போது டிசைன் பார்க்காம பர்ஃபார்மன்ஸும் நமக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதான்னு பார்த்து வாங்குவேன். குறிப்பாக கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பாருங்கள். யூடியூப்பில் ரிவ்யூஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட், அமேசான், நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலும் ரிவ்யூஸ் இருக்கும். அந்த ரிவ்யூஸோட அந்த ஃபோனில் எடுத்த கேமராவோடைய அவுட்புட்ஸையும் உங்களுக்கு ரிவ்யூஸில் போடுவாங்க. உங்களோட ஆதரவு இருந்தால் இன்னும் சில காலங்களில் நம்மளும் ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூஸ்லாம் போடலாம். யூடியூப்பில் இந்த டாபிக் பற்றி யாருமே பேசலை. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதை பற்றி டாப்பிக்கை நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கோம். யாரும் சொல்லாத இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் கண்ணை திறந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல தொழில்நுட்ப விஷயங்களை தெரிஞ்சுப்பதற்காக.